ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி எபிசோட் ஆஃப் நீ உருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஸோ ஃபர்ஸ்டே நான் வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் வர எல்லாமே வந்து உண்மை சம்பவங்கள் தான். சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். இது வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கும் ப்ரொவைட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பொய் சொல்லலை, பட் நீங்கள் வந்து அந்த பொய்யவே கொஞ்சம் திருச்சி சொல்கிறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் நிறையா ரீல்ஸ் பார்த்தீங்க, நீங்களும் நிறைய உருட்டு ரீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க, இல்லை டேக் பண்ணுங்கன்னு. ஸோ வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ கொண்டு வந்து சேர்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நானே நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன், நானே நிறைய கமெண்ட்ஸ் அதில் படிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கணுமேனு சொல்லிட்டு சேர்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாருடா அந்த பொண்ணு? ஜனனிப்பா. வேற லெவல் யூகே ஷாப்பிங் ஹேக்க கண்டுபிடிச்சிருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நான் லிட்டரலி 20 பவுண்டுக்கு ஷாப்பிங் பண்ணிருக்கேன். 3.5 பவுண்ட் கேஷ்பேக் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இது எப்படி லைவா ஒர்க் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் வீட்டு பக்கத்துல இருக்க அஸ்டாக் போயிட்டு வெஜிடபிள்ஸ், நட்ஸ், டாய்லெட் கிளீனர்ஸ் எல்லாம் எடுத்தேன். எனக்கு டோட்டலா 22.2 பவுண்ட்ஸ் ஆச்சு. இப்போ ஜாம் டவுன்லோட் ஆப் ஓபன் பண்ணிட்டு அஸ்டா செலக்ட் பண்ணி எக்ஸாக்டா அந்த அமௌண்ட்டுக்கு கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் டில்ல கிஃப்ட் கார்டு ஆப்ஷன் போயிட்டு அந்த QR ஸ்கேன் பண்ணி பே பண்ண உடனே 3.5 பவுண்ட் கேஷ்பேக் கிடைச்சது. சூப்பர் மார்க்கெட் மட்டும் இல்லாம நிறைய பிராண்ட்ஸ் இந்த ஆப்ல இருக்கு. நீங்க எதுல வேணாலும் ஷாப் பண்ணிட்டு மறக்காம கேஷ்பேக்கும் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலா இது என்ன ஆப் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாம் டவுன்லோட்ங்கிற ஆப். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 20 பவுண்ட் ஷாப்பிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 பவுண்ட் வந்து கேஷ்பேக் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா அப்படியான்னு கேட்டீங்கன்னா அது உண்மை கிடையாது. அது ஆக்சுவலா எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, நீங்க ஒரு நியூ யூசரா இருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க 20 பவுண்ட்ஸுக்கு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொருள் வாங்குவீங்க. வாங்கினோன்னா நீங்க அந்த ஜாம் டவுன்லோட் ஆப்குள்ள போயிட்டு நீங்க எந்த ஒரு ஆஸ்டால வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆஸ்டால போயிட்டு அதுல நீங்க வந்து கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 பவுண்ட்ஸ் 20 பவுண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க நியூ யூசருங்காட்டி உங்களுக்கு வந்து 3 பவுண்ட்ஸ் கேஷ்பேக் வரும். இதே நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2%, அதாவது நீங்க ஆப்பிள் பேல பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2% வரும். இதே நீங்க வந்து பேங்க் மூலியமா டைரக்டா பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.5% டிஸ்கவுண்ட் வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சொன்ன இந்த 20 பவுண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு வரப்போது என்னவோ 40 pence தான். நம்ம போட போறது என்னவோ 5 லட்சம் தான். ஆனா நமக்கு கிடைக்க போறது ஒண்ணுமே இல்ல. பட் அவங்க வந்து மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அவங்க வீடியோ சொல்லும் போது என்ன சொல்லிருக்கலாம் அப்படின்னா, நீங்க நியூ யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 20 பவுண்ட்ஸ் போட்டீங்கன்னா 3 பவுண்ட்ஸ் வந்து கேஷ்பேக் வரும். இதே நீங்க வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2% வரை டிஸ்கவுண்ட் வரும்னு சொல்லிருக்கலாம். பட் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க 20 பவுண்ட்ஸ் செலவு பண்ணா 3 பவுண்ட்ஸ் வரை கேஷ்பேக் வரும், இது வந்து ஒரு ஹேக்குன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. அவங்க வந்து இது சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 2% மட்டும் கிடையாது, நீங்க என்னோட கோட் யூஸ் பண்ணினா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் வரும்னு போட்டிருக்காங்க. பட் இது ஆக்சுவலா இது வந்து அப்படி ஃபங்க்ஷனே ஆகாது. நீங்க வந்து சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில வந்து கமெண்ட்ஸ்ல இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல தான் போட்டு யார் பார்க்க போறா? இதுதான் உருட்டு நம்ம ரீல் ஒன்று. அது ஆக்சுவலா அப்படிதான் ஃபங்க்ஷன் கேட்டலாம் கன்ஃபார்மா கிடையாது. ஏன்னா நீங்க யாராவது உங்களுக்கு வந்து 20 பவுண்ட்ஸ்க்கு வந்து 3 பவுண்ட் கேஷ்பேக் தருவாங்களா? இதே நீங்க நியூ யூசரா நீங்க மட்டும்தான் தடங்கல்கள். நீங்க நியூ யூசரா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து 20 பவுண்ட்ஸ்க்கு பை பண்ணீங்கன்னா 3 பவுண்ட்ஸ் வந்து கேஷ்பேக். இல்ல நீங்க திருப்பி யூஸ் பண்றீங்க, அதாவது 20 பவுண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2%, அதாவது ஒரு 40 pence. உங்களுக்கு அந்த 40 pence தான் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி கையில தருவாங்க கேஷ்பேக்கா. ஸோ நீங்க யாருமே வந்து இதை நம்பிட்டு 20 பவுண்ட்ஸுக்கு வந்து இது பண்ணிட்டு எங்க 3 பவுண்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு இது யாரும் இது பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். அடுத்ததா வந்து உருட்டு ரீல் 2. கெஸ் வாட்? இந்தியால இருந்து பார்சல் வந்திருக்கு. 1 இல்ல 2. நான் யூஜி ஃபிளாஷ் கொரியர் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணேன். நான் இங்க வந்ததுலேருந்து அரௌண்ட் 6 times நான் பார்சல் போட்டிருப்பேன். எல்லாத்தையுமே அவங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பார்சலை பாக்குறப்பே தெரியும் லீக் ஆகுறதோ இல்ல உடைக்கிறதுக்கோ சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லாம அஃபோர்டபுளும் கூட. ஏன்னா 15 கிலோக்கே நமக்கு 6000 ரூபாய் கிட்ட தான் வரும். டெலிவரியுமே கம்பேரிட்டிவ்லி குயிக்கா இருக்கும். இதுதான் ஸ்வீட் டப்பா. இதுக்குதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் பர்சனலாக அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 கிலோக்கே வந்து 6100 சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த ரீல்ஸ் அனுப்பிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15 கிலோக்கே வந்து 6100 தான் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 5 to 6 கிலோ வந்து அனுப்பிச்சுடுங்க, சில பொருட்கள்லாம் அனுப்பிச்சுடுங்க, மல்லிகை சாமான்லாம் அனுப்பிச்சுடுங்க சொல்லி நான் சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில். சரி அவங்களும் சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. அனுப்பிச்சுட்டும் போது அவங்க கால் பண்ணுறாங்க, என்னடா இவங்க கேட்டால் 5 கிலோக்கே வந்து 6000 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இந்த வீடியோல இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 15 கிலோவுக்கு வந்து 6100 சொல்லியிருக்காங்களா. பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லலை அப்படின்னா இதுல வந்து அந்த போஸ்டல் சார்ஜஸ் இருக்கு. அதாவது அங்கிருந்து இங்க அனுப்பணும் அப்படின்னா அவங்க போஸ்ட் பண்றாங்கல்ல, அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும் ஃபீஸ். அதை இவங்க இதில் சொல்லவே இல்லை. அதுவே வந்து ஒரு 4600 வரும். அந்த 5 கிலோக்கு எனக்கு வந்து 1500 வந்துச்சு. மீதி
அந்த சார்ஜே வந்து 4600 rupees. அதுக்கு நான் பொருள் வந்து நான் யூகேல வாங்கி பண்ணல, எதுக்கு நான் வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சு யூகே வர வரைக்கும் 10 நாள் வெயிட் பண்ணணும். இதுக்கு நான் யூகேல வாங்கின அப்படின்னாலே அதோட கம்மியாகவே வரும் எனக்கு. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 15 கிலோவே வந்து 6100 தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் நிறைய மிஸ்லீடிங்காக ப்ரொவைட் பண்ணுறீங்க, தப்பாக இன்ஃபர்மேஷன் சொல்லாதீங்கன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நான் பர்சனலாக நான் ரொம்ப நாள் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அதே ரேட் தான் வருது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க ப்ரொமோஷனுக்காக என்ன வேணா சொல்லிடுறாங்க. பட் இந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த 15 கிலோவுக்கு 6100 சொல்லிட்டாங்க. மீதிய ஒரு சார்ஜஸே வந்து ஒரு 5000 ரூபா வரும். அந்த போஸ்டல் சார்ஜஸே வந்து உங்களுக்கு ஒரு 5000 ரூபா வரும். அதை இவங்க சொல்ல மாட்டாங்க, அந்த காசு இவங்களா பே பண்ண போறாங்க, நம்ம தான் பே பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த டேரக்டா அந்த ஏஜென்சிட்டே கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி என்னென்ன ஃபீஸ்ல கவர் ஆகுது அப்படின்னு. ஏன்னா இவங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸோ வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும். அவங்க வந்து என்ன வேணா சொல்லிட்டு போயிடலாம். பட் அஃபெக்ட் ஆகிறது என்னமோ நீங்க தான். இது வந்து எனக்கு பர்சனலாக நான் அஃபெக்ட் ஆனேன். அதனோட பில்லை கூட நான் போடுறேன், அதில் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து 6000 கிட்ட வந்து எனக்கு அதிலே வந்து மொத்தம் இதாகிடுச்சு. அதுக்கு நான் வந்து 60 pounds நான் எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு அதோட கம்மியாகவே எனக்கு வேலை முடிஞ்சிருக்கும். தேவையில்லாமல் நான் தான் வந்துட்டு சரி ஓகே 5 கிலோக்கே 15 கிலோக்கே 6000 தான், 5 கிலோக்கு எவ்வளோ வரப்போகுது, ஒரு 1500 தானே வரப்போகுது சொல்லிட்டு நான் போட்டேன். ஸோ நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி வந்து இன்னொருத்தர் போட்டிருக்காரு, அந்த வீடியோவும் பார்ப்போம். யூகேல இருந்து இந்தியாவுக்கு பார்சல் அனுப்புறதுக்கு எக்கச்சக்க கொரியர் இருக்கு. பட் இந்தியால இருந்து யூகேக்கு பார்சல் அனுப்புறதுக்கு நம்ம யூஜி பிளான் தவிர யாரும் கிடையாது. நம்ம யூஜி பிளான் தவிர யாரும் கிடையாது. இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்கன்னு நினைச்சீங்களா? இந்தியாவிலேருந்து யூகே அனுப்புறதுக்கு வந்து இவங்களை தவிர யாருமே கிடையாதாமா. அதாவது காசு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா உருட்டு அப்படி. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு. அண்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை தவிர வேறு எதுவுமே கிடையாதாமா. இவங்க தான் ஒரே ஒருத்தங்க வந்து பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க தான் நான் சொல்றேன். நீங்க அந்த கமெண்ட்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணி இது வந்து நான் பேசணும் உங்க மேல வெஞ்சன்ஸ் எடுத்து நான் பேசணும்லாம் கிடையாது. நீங்க கமெண்ட்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு நிறைய அதுதான் கேட்டிருப்பாங்க. ஏன் ப்ரோ என்ன வேணா பேசுவீங்களா காசு கொடுத்தா, அதே தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க இந்தியாவிலேருந்து யூகே வருது அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும் எவ்வளோ இதாகும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்பெண்ட் ஆகி அவ்வளோ ஃபீஸ் போட்டு நம்ம வாங்குறதுக்கு அந்த சார்ஜஸ்க்கு நம்ம இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். இங்கேயே அதே சேம் அமௌண்ட் தான் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இங்கேயே வாங்கிடலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அடுத்ததா உருட்டு 3. ஃபைனலா நம்ம டேமோல ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்துருச்சு. இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே 0 pounds சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்த்துவோம். அதாவது உங்களுக்கு யாராவது ஒரு பொருளை வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்களா? இப்போ ஆக்சுவலா நானே ஒரு பொருளை வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தா என்ன யோசிப்பீங்க? இவனடா நம்ம இந்த பொருளை ஃப்ரீயா கொடுக்குறேன்னு யோசிக்க மாட்டீங்களா? இது எல்லாமே 0 pounds உங்களால நம்பவே முடியாதுல. என்னோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பை பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல பாக்குறேன். இதுல என்ன சொல்லியிருக்காரு, 6 ப்ராடக்ட் வந்து 0 pound ஃப்ரீயா தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது என்ன நினைப்பாங்கன்னா சரி ஓகே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படிதான் யோசிப்போம். பட் அதுல இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. இவங்க வீடியோ ஃபுல்லா வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு கடைசியில் கமெண்ட்ஸ்ல என்ன போடுவாங்க அப்படின்னா பின் பண்ணி அவங்களே ஒரு மெசேஜ் போட்டு அவங்களே பின் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வரும். இல்ல நான் என்ன கேட்கறேன், நீங்க வீடியோ ஃபுல்லா என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த ஃபுல்லா வாங்கினா 0 pounds 6 ப்ராடக்ட்டுமே 0 pounds சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்து யாராவது வீடியோ பார்ப்பாங்களா இல்லை வந்து கமெண்ட் செக் பண்ணிட்டு இருப்பாங்களா? யாராவது வந்து நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து அதிலே போடுங்க, நீங்க 35 to 50 pounds வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிதான் உங்களுக்கு வந்து 0 poundsக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ஃப்ரீயா தருவாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருக்காங்க, ப்ரோ அந்த 35 to 50 pounds வந்து யார் ப்ரோ நீங்க தருவீங்களா காசு? நீங்க எதுக்கு இந்த ஃப்ரீன்னு சொல்லி போடுறீங்க, காசு கொடுத்து எதனா ப்ரொமோட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாதி இதை காணும், எல்லாமே டிலீட் ஆயிருக்கு. நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா நீங்களே தெளிவா போடுங்க. பிகாஸ் நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்களே வந்துட்டு இல்ல எல்லாமே 0 pounds சொல்லிட்டு அப்படியே ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றீங்க. நீங்க அந்த வீடியோலேயே வந்துட்டு இந்த மாதிரி 50 pounds to 100 pounds வாங்குனீங்க, அது நீங்க சூஸ் பண்ற பொருளை பொறுத்து நீங்க சூஸ் பண்ற பொருள் வந்து அது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு 6 ப்ராடக்ட் ஃப்ரீயா தராங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட காசை வந்து மீதி ப்ராடக்ட் வந்து எடுக்க பார்ப்பாங்க. ஸோ நீங்க ஒரு 6 ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து 35 to 50 pounds வரை ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த 6 ப்ராடக்ட் ஃப்ரீயா தருவாங்க. பட் இவங்க வீடியோல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரீயா தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இதே மாதிரி ரீல் போட்டிருக்காங்க. பட் அதுல இன்னொரு ஸ்பெசிஃபிக்கா இன்னொருத்தங்க யார் போட்டிருக்காங்க அப்படின்னா தேமோ ட்ரெஸ் ஸ்டைல் பண்ணி வேர் பண்ணலாமா? ஐயோ மீண்டுமா நீங்க வீடியோ ஃபுல்லா வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே 0 pounds சொல்லிட்டு கடைசியில கமெண்ட்ஸ்லயோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ வந்துட்டு இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு குட்டியா போட்டீங்க அப்படின்னா யாருக்கு தெரியும்? நீங்க வீடியோ ஃபுல்லா வந்து பெருசா 0 pounds சொல்லிட்டு பெருசா போட்டுட்டு கடைசியில குட்டியா ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க இவ்வளவு pounds பர்ச்சேஸ் பண்ணாதான் வாங்கணும் கூட நீங்க போடல.
இது கூட ஓகே. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு என்னோட கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக, அதாவது 0 pounds வந்து தருவாங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பட் நான் இவங்களோட வீடியோஸே போட்டால் இவங்களை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க அவ்வளோக்கா எடுக்கல. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 வீடியோட முடிச்சிட்டேன். பிகாஸ் நான் நிறைய வீடியோ போட்டேன்னா என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க வந்து பர்சனலாக டார்கெட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலாக வந்து இதில் இருக்க எல்லாருமே வந்து என்னோட ஃபேவரட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். பட் அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவங்க நல்ல ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது இதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. நிறையா இவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் ஆகுது. கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்களும் முடிஞ்ச கமெண்ட்ஸ் delete பண்ணுறாங்க. பட் திரும்ப நிறைய பேர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, ஃபால்ஸாக ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க பாருங்க. அடுத்ததா உருட்டு நம்பர் 4. ஆக்சுவலாக இது வந்து உருட்டு கிடையாது. இவர் வந்து ஒரு வெல் நோன் இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் கிரியேட்டர், உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சாரி, எனக்கு தெரியாது. பிகாஸ் நானே நிறைய டைம் அவரை பற்றி இன்ஸ்பயர் இருக்கேன். ஏன்னா அவர் போடுற கண்டென்ட்டாக இருக்கட்டும், அவரோட கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், அவர் வந்து ஒரு நாள் கூட விடாமல் கன்சிஸ்டண்டாக போட்டு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். பட் இவ்வளோ நல்லா வளர்ந்துட்டு வர ஒருத்தர் வந்து எதுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்துட்டு ரீசெண்டாக வந்து March 17 அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. Tap tap send. Expires easy to use with 0 transfer fee with competitive rates. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பு. அவர் வந்து இதுக்கு ப்ரொமோட் பண்ணி போட்டிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபாலோவராக வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு சரி ஓகே இந்த வீடியோ போட்டிருக்காரு, இவர் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஸோ இவரை நம்பி நான் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணுறேன், இவரே வந்து சொல்கிறாரு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட இப்போ காசு இல்லை, ஸோ நான் ஒரு 2 நாள் கழிச்சு நான் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருப்பாங்க நிறைய பேர். பட் இவரே என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து ஒரு 2 days கழிச்சு இன்னொரு வீடியோ பாருங்க. UKல இருந்து இந்தியாக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா யூஸ் பைடல் ஆப் because they do have strong exchange rates than Google. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்றாரு. ஏய் நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர 1000 தான் இருந்தாலும் நான் இந்த பக்கம் தானே இருக்கு. ஆஸ் அ ஃபாலோவர் என்ன தோணும் அப்படின்னா, ப்ரோ நீங்க இப்பதான் ப்ரோ அந்த இதுக்கு போட்டீங்க, இப்போ மறுபடியும் இந்த இதுக்கு போடுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுவும் இதுவும் சொல்லி போட்டிருக்காரு. பட் ஆஸ் அ ஃபாலோவர் என்ன தோணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஆக்சுவலா நம்ம வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு இருந்தோமே மணியை, திடீர்னு ஒரு இதை ப்ரொமோட் பண்றாரு, இப்போ இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு அவருக்கே குழப்பமா இருக்கும். பட் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, வித்தின் 2 daysல எப்படி இவர் வந்து ரெண்டையுமே இது பண்ணாரு, ப்ரொமோஷன் பண்ண எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அந்த ஏஜென்சி எப்படி ஒத்துக்கிட்டாங்க? பிகாஸ் இது ஒரு 2 months 3 months தான் கூட பரவாயில்ல ஒத்துப்பாங்க. பட் வித்தின் 2 daysலயே வந்து இவர் இதுக்கும் பண்ணியிருக்காரு அதுக்கும் பண்ணியிருக்காரு. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க, எதுக்கு இதெல்லாம்? 114K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. அதுல நீங்க ஒரு 0.1% இல்ல 1% எடுத்துக்கிட்டா கூட 1% கூட வேணாம், ஒரு 20 பேர் வந்து இந்த ஆப் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களே கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த ஆப் யூஸ் பண்ணலாமா இல்லை இந்த ஆப் யூஸ் பண்ணலாமான்னு. ஸோ நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1 ப்ரொமோட் பண்ணுங்க. நீங்க வித்தின் 2 daysலயே வந்து 2 ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா ஆஸ் அ ஃபாலோவரா வந்து அவங்களே கேள்வி கேட்பாங்க. ஏன்னா கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்க பாட்டுக்கு வந்து ஓகே என்ன தராங்கன்னு சொல்லி நீங்க போய் ப்ரொமோஷன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா சில பேர் யோசிச்சிருப்பாங்கன்னா, நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் சொன்னாரேன்னு சொல்லிட்டு அதில் போடுவாங்களா இல்லை வந்து இதில் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வித்தின் ஒரு 2 months 3 months கூட பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே நீங்கள் வந்து வேற ஆப்பை ப்ரொமோட் பண்ணும்போது என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி தான் என்னோட கேள்வி. ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ நீங்கள் ராஜேஷ் ப்ரோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களோட கேரக்டர் எனக்கு பிடிக்கும், அதனால தான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஃபிலாசபிக்கல் கோட் இருக்கும், அண்ட் enemy will agree you and a friend will argue with youன்னு. ஸோ நான் வந்து உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, எல்லாம் விட்டுருங்க. ஊருக்கோசரம் தானே பேசினேன், மேல மரியாதை இல்லாதெல்லாம் இல்லைன்னா நம்மளே நம்ம ஊரை விட்டு விடுறது தப்புனா. அவ்வளோதாங்க, பாய், வீடியோ முடிஞ்சு.